காவேரி வந்து இந்த மாதிரி விஜயை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிடுறாரு நிவின். அதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த காவேரி, எதுக்காக நிவின்லாம் சொன்னீங்க? நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கிறது தான் சொன்னேன், அவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலை அப்படின்னோடனே, யோசிக்கிறது சொன்னதே பெரிய விஷயமேடி, நீ இவ்வளோ தூரம் மாறி இருப்பேன்னு யார் கண்டது? இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா உனக்கு? அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே வந்து சரிம்மா, நான் யோசிச்சு சொல்கிறேன், ஆனால் அவர்கிட்ட பேசி அவரோட மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ஒரு டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுவேன். சரிடி என்ன பண்ணுமோ பண்ணிக்கோடி, அந்த தம்பிக்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணு, கண்டிப்பாக அவரை பிடிக்கும், நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி பார்ப்பாரு அப்படின்றாங்க. அது அவரை மீட் பண்ணி பேசுறதில் இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்கிறதுக்காக நிவின் வந்து போகிறாரு. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னோடனே, ஆமாங்க, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, காவேரியோட மனசு இப்படி மாறும்னு நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் அவகிட்ட பேசாமல் இருந்தால் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னா. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம், அதனால தான் அவள் இந்த முடிவு எடுத்திருக்கா. சரி, இன்றைக்கி அவள் உங்ககிட்ட பேசணுமா, உங்கள் கூட டின்னருக்கு போகிறேன்றா, அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் பேசுங்க தனிமையில், அதுக்கப்புறம் எது முடிவு பண்ணுங்கள் அப்படின்னோடனே, சரி நிவின், எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக இந்த நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது விஜய், நீங்கள் இதை வந்து நல்லா வந்து அவள் மனசை வந்து மாறி இருக்க டைமில் எப்படியாவது வந்து நீங்கள் பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன் நிவின் அப்படின்றாங்க. பெஸ்ட் ஆஃப் லக் ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே சரின்றாரு. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி வந்து கிளம்புறாங்க. சரிம்மா, நான் விஜய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன்னொன்னே, நல்லா தம்பிக்கிட்ட பேசி பழகுடி, உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்லைம்மா, ஒரு பையன் கூட டேட் போகிறேன்ற, ஆனால் ஓகேன்னு சொல்லி அதுவும் வந்து என்கரேஜ் வேறு பண்ணுறல, நீ இதில் என்ன இருக்கி, விஜய் தம்பி தானடி அப்படின்றாங்க. நல்லா சொல்லுவோப்போ அப்படின்னு சொன்னோன்னே காவேரி கிளம்புறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரிக்காக வந்து ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அங்கே சூப்பராக மூன்லைன் டின்னர் அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தா காவேரி ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னோடனே, நீங்கள் தானேங்க டின்னர் கூப்பிட்டீங்க, அப்போ இந்த மாதிரி தானே இருக்கும், ஓ இப்படிலாம் உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண தெரியுமா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இதோட சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணுவேங்க, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கானோன்னே, ரொம்ப பிடிச்சிருங்க, கேண்டில் லைட் டின்னர் சூப்பராக இருக்குங்க அப்படின்னோடனே, தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. சரி, சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன சொல்லணும் அப்படின்னோடனே, இல்லைங்க இந்த மாதிரி நிவின் சொன்னாரா அப்படின்னோடனே, நிவின் வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் மனசு மாறும்னு நினச்சி கூட பார்க்கல மிஸ் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், என் மனசு மாறத்துக்கு காரணம் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும், என் பொண்ணு தானே, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான். நானா? ஆமாம் விஜய் சார், நீங்கள் தான் சார். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதோட உங்களுக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, என் வாழ்க்கையை நான் பார்க்கணும்ல அப்படின்னோடனே, கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. காவேரி வந்து தொடர்ந்து வந்து தன்னோட கனவுகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சு நடந்துக்கணும், எனக்காக நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் கிடையாது, அவர் இப்படி இருக்கணும், பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும், வந்து பெரிய வந்து பணக்காரராக இருக்கணும் அப்படிலாம் நான் யோசிக்கல, என்னை பொறுத்தவரைக்கும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னோடய கனவுகளை நிறைவேற்றுற ஒரு ஹஸ்பண்ட் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே கையை பிடிக்கிறார் விஜய். அது அந்த கனவுகளுக்கு வந்து கண்டிப்பாக நான் உயிர் கொடுப்பேன், நான் நல்லா பார்த்துப்பேன் காவேரி அப்படி சொன்னோன்னே, அப்படியே யோசிக்கிறாங்க காவேரி. என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கனவுகளுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நான் கூட துணையாக நிற்பேன், உங்களுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா. அப்படியே பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை இங்கே பாருங்கள், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னோடய ஒய்ஃபை நான் ரொம்ப நேசிச்சது உண்மை தான், அதுக்காக உங்களை நேசிக்காமலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் தான் அன்றைக்கி சொன்னீங்க உங்கள் ஒய்ஃபோடு வந்து அதிகமாக நான் யாரையும் நேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அது உண்மைதாங்க, ஆனால் அதுக்காக உங்களை நேசிக்காமல் இருப்பேனா, நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் உங்களை அவ்வளோ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் லைஃப்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோட காவேரி உருகி போகிறாங்க. உடனே வந்து சரி, நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன்னொன்னே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. நிஜமாக சொல்கிறீங்க மிஸ் சொன்னோன்னா, இதுக்கப்புறம் மிஸ் எல்லாம் சொல்லாதீங்க, காவேரியே கூப்பிடலாம் அப்படின்னோடனே, தேங்க்ஸ் காவேரி அப்படின்றாரு. சந்தோஷம் தாங்கலை. சரி, இந்த விஷயத்த முதல்ல நம்ம அத்தை கிட்ட தான் சொல்லலாம். அத்தையா? வேறு யார்? உன் அம்மா தான் எனக்கு அத்தை, அவங்கள நான் இனிமேட்டு அப்படி தானே கூப்பிடணும் அப்படின்னு ஒன்று சிரிக்கிறாங்க காவேரி. சந்தோஷத்தில் விஜய் சிரிக்கிறாங்க.